நம்ம வீட்டு பொண்ணைய அவன் கஷ்டப்படுத்தினால, அப்ப அவங்க வீட்டு பொண்ணு மட்டும் இங்க சந்தோஷமா வாழலாமா? உன் பொண்டாட்டிய முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. தீபா, தீபா இங்க பாரு. அப்படி இல்ல. இது பாரு. சொல்ல கேளு. தீபா. அக்கா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு தாண்டா இருக்கேன். என்னாச்சு? அப்படியா? நல்லா சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு நீயும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு அப்படியே இந்த வீட்லயே ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு ஓரமா இருந்துரு. என்னடா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பண்றது அப்படிதானே இருக்கு. இதுவா உன் வீடு? சொல்லுக்கா, இதுவா உன் வீடு? நான் தாலி கட்டிட்டன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் துளசி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னைக்கு இந்த வீட்டுல துளசிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அவங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அது எல்லாத்தையும் மீறி துளசி இங்க இருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க இந்த வீட்டை தான் வீடா நினைக்கிறாங்க. அப்போ உனக்கு எதுக்கா வீடு? உன்னை மதிச்சுதானே அத்தை மாமா உன்னை கூப்பிட வந்தாங்க. நீ போயிருக்கணும்ல. டேய், ரொம்ப பேசாதடா. நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே நீதான். உன்னால தானே என்ன அந்த வீட்ல இருந்து துரத்தி அனுப்பிட்டாங்க. அக்கா, பழசெல்லாம் பேசாதக்கா. அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்க சூழ்நிலை வேற. அப்ப இருந்த கோவத்துல அப்படி நடந்துக்கிட்டாங்க. நீயும் வந்துட்ட. இப்ப வந்து கூப்பிட்டாங்கல்ல, போறதை விட்டுட்டு வீம்பு புடிச்சுக்கிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்க. இல்லடா, எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. அக்கா, இந்த முடிவு வாழ்க்கைக்கு நல்லதே இல்ல. ஆமா, உனக்கு என்ன புதுசா ஆக்குற? உனக்கு தான் என் புருஷனையும் பிடிக்காது, அந்த குடும்பத்தையும் பிடிக்காது. அது வந்து அந்த குடும்பத்தை பத்தி தெரியாதப்ப. இப்ப அப்படி இல்லல்ல அக்கா. அந்த வீடு ஒரு சொர்க்கம்க்கா. நீ அங்கதான் இருக்கணும்க்கா. நடந்ததையெல்லாம் மறந்துருக்கா. அக்கா, நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டிருக்கேன்னா தயவு செஞ்சு என் கூட வா. நானே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்.